இன்றைக்கி மேக்ரோனி வச்சு ஒயிட் சீஸ் பாஸ்தா தாங்க பண்ண போகிறேன். ஸோ நேற்று வாங்கிட்டு வரும்போதே பார்த்துட்டா கண்டிப்பாக நைட் கேட்பா. ஸோ நைட்டு கேட்டு அவள் சாப்பிட்றத விட எனக்கு மதியானம் சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி தோணும். இந்த கவருக்குள்ளேயே தேவையான சீஸும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ பாப்பாவுக்கு மட்டுங்கிறனால நான் 2 கை மட்டும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாதுங்க. ஸோ அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸ் கூட வேகலை. அதுக்குள்ளே நான் வந்து வடிகட்டி எடுத்துக்கிட்டேன், வெந்துருச்சு. இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பட்டர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து பால் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களே சீஸு, ஸோ அதில் வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா க்ரீமியாக வந்ததுக்கு அப்புறமா வேக வச்ச மேக்ரோனியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு சீஸ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ சீஸ் அவளுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். டேஸ்ட் வந்து சப்புன்னு தாங்க இருக்கும். அந்த பொண்ணு அப்படி தாங்க சாப்பிடும். நம்மளுக்கு வேணும்னா ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம்.